நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு லேப்டாப்போட ரிவ்யூ பார்க்க போறோம். அதான் என் பக்கத்துல இருக்கு. இது ஒரு கேமிங் லேப்டாப். அது போக வீடியோ எடிட்டிங், கிராபிக்ஸ், அனிமேஷன் இது எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஹையர் அண்ட் லேப்டாப் அப்படினே சொல்லலாம். சோ இந்த லேப்டாப்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஆனா அது கூடவே இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அதாங்க அன்பாக்சிங் அதையும் சேர்த்து பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி டெக் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ ஒண்ணே பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற லேப்டாப் பார்த்தோம்னா ஏசூஸ் அப்படின்ற கம்பெனியோட லேப்டாப் தான். இது ஒரு கேமிங் லேப்டாப். இதோட பேரே பார்த்தோம்னா ROG லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ROGனா ரிபப்ளிக் ஆஃப் கேமிங் அப்படின்றதான் இதோட மீனிங். ஸோ முழுக்க கேமிங்காக மட்டுமே இந்த லேப்டாப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அந்த மாதிரி சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். பாக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரிபப்ளிக் ஆஃப் கேமிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால எனக்கு தெரியல. எனக்கு வந்த கொரியரில் இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அது போக எல்லா சைட்லையும் இந்த ROG கேமிங் அது இதுன்னு போட்டு சில ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோ உள்ளர சொல்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே ரிபப்ளிக் ஆஃப் கேமிங் அப்படின்னு போட்டு ஒரு கவரில் நம்மளோட லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெளியே எடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட லேப்டாப்பை வச்சுருக்காங்க. லேப்டாப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டீட்டெயிலாக இந்த லேப்டாப் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்டரில் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ரிபப்ளிக் ஆஃப் கேமிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது உள்ளர பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், சில ரீடிங் மெட்டீரியல் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சார்ஜிங் அடாப்டருக்கான பவர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி தான் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ வேற எதுவுமே பாக்ஸ்குள்ளே இல்லை. ஆனால் நான் நிறைய எதிர்பார்த்தேன். ஏன்னா இது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்றதுனால ஒரு கேமிங் ஹெட்செட்டு, கேமிங் மவுஸு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக வேற எதுவுமே இல்லை. வெறும் லேப்டாப்பு, சார்ஜரு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இது மட்டும்தான் இருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க இப்போ இந்த லேப்டாப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப்போட முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15.6 இன்ச் கொண்ட IPS ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 1080 பிக்சல்ஸில். இதோட ரிஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 144 ஹெட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, கேமிங் குவாலிட்டி வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ நான் கேம் விளாட்றப்ப அந்த கிராஃபிக்ஸோட லெவல் வந்து அப்படியே என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸோட லெவல் அவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கு இந்த டிஸ்பிளே வந்து நல்லா இருந்துச்சு. தென் இந்த டிஸ்பிளே கீழே பார்த்தோம்னா ஒரு RGB லைட்டிங் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதை லைட் யூசேஜ் பண்ணாலும் சரி, ஹெவி யூசேஜ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா ஃப்ரீக்வெண்டா இருந்துச்சு. அதுலயும் இந்த RGB லைட்டிங் கேம் விளையாடுறப்ப அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருந்துச்சு. இந்த RGB லைட்டிங் இங்க மட்டும் இல்ல, சைட்லயும் இந்த இடத்துலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிசைன்ல இந்த RGB லைட்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீபோர்டில் சில ஷார்ட்கட் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து நம்ம ஆட் பண்றது அப்படின்னாலும் நம்மளால கஸ்டமைஸும் நம்மளால பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி சில கீஸ் இருக்கு. அது கீழே பார்த்தோம்னா மவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுஸ்ல ஆப்பிள் லேப்டாப்ல நம்ம பார்க்குற மாதிரி சில ஷார்ட்கட்ஸும் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரோலர் கிடையாது. ஆனால் 2 விரலை வச்சு யூஸ் பண்ணுறப்ப நம்மளால ஸ்க்ரோல் பண்ணிக்கிற முடியும். 3 விரலை யூஸ் பண்ணுறப்ப அடுத்தடுத்த டேபுக்கு நம்மளால வந்து ஜம்ப் பண்ணிக்கிற முடியும். 4 விரலை வந்து இப்படி கூச்சு இப்படி வந்து பண்ணுறப்ப நம்மளால மொத்தமாக என்னென்ன டேப் இருக்குது அப்படின்றத ஈஸியாக நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி சில ஷார்ட்கட்ஸை இந்த மவுஸ் பேடில் நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் ஆப்பிளோட மேக்புக் ப்ரோலையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்குது, இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா லேப்டாப்லேயும் இருக்கிற மாதிரி USB போர்ட் இருக்கு. 3 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. மூணுமே 3.0 சப்போர்ட் இருக்கு. அது போக ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் போர்ட் இருக்கு, கார்ட் ரீடர் சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இதோட பிளேஸ்மெண்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்போட உள்ள இருக்க இன்டர்னல்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் Intel i7 8th ஜெனரேஷன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தோம்னா 2.2 GHz தான். ஆனால் இதை ஓவர் கிளாக் பண்ணி 3.9 GHz வரை நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங்க்கு நம்மளுக்கு பஞ்சமே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸர் முக்கியமோ அதுக்கேற்றாப்புல மெமரியும் முக்கியம், கிராஃபிக்ஸ் கார்டும் முக்கியம். ஸோ இதில் இருக்க மெமரி பார்த்தோம் அப்படின்னா 16 GB RAM கொடுத்துருக்காங்க, 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு, 256 GB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ SSD சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னுமே ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா NVIDIA GeForce 1060 அப்படின்ற மாடலில் 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு, i7 ப்ராசஸர், SSD ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் சேர்க்கிறப்ப இதோட கேமிங் குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அஃப்கோர்ஸ் இதில் நான் கேம் விளாட்றப்ப எந்த லேக்
லேகுமே கிடையாது. ஃபுல் ரெசல்யூஷன்ல ஹை கிராஃபிக்ஸ்ல கேம் விளையாடுறப்ப கூட எந்த இடத்துலயும் எனக்கு லேக் ஆகல. கேமிங்கோட குவாலிட்டி அவ்வளோ பக்காவா இருந்துச்சு. அதுவும் சில ஹை ரேங்க் கேம்லாம் விளையாடுறப்ப அதோட கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. ஸோ இந்த கேம் எல்லாத்தையும் நான் விளையாடுறப்ப எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ அதோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்றப்ப அந்த கேமை விளையாடுறதுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி அதோட குவாலிட்டி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேத்தாப்புல இந்த லேப்டாப் கேமிங்க்கு எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கேமிங்க்கு அப்புறம் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் இது எல்லாத்துலயும் இந்த லேப்டாப் கலக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ப்ராசஸிங் டைமிங், ரெண்டரிங் டைமிங், நம்ம ஒர்க் பண்றது எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருந்துச்சு. எந்த இடத்துலயும் சுத்தமா லேகே தெரியல. அஃப்கோர்ஸ் இது ஒரு i7 SSD இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இதனால கண்டிப்பாக இதோட ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து முழுக்க முழுக்க கேமிங்க்கு ரெடி பண்ணியிருக்கிறதுனால இதோட கிளாக் ஸ்பீடை வந்து நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். அதனால ப்ராசஸிங் இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில கேமிங் மோடு, எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸு எல்லாமே இந்த லேப்டாப்புக்குள்ள கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பெல்லாம் ஓவர் ப்ராசஸிங் பண்ணி கேம் விளாட்றோமோ, வீடியோ எடிட் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த லேப்டாப்பை ஓவர் கிளாக்கிங் பண்ணி அதோட ப்ராசஸிங்கை இன்னுமே வந்து ஃபாஸ்ட்டாக்க முடியும். நார்மல் i7 லேப்டாப் காட்டிலையும் இதோட ப்ராசஸிங் இன்னுமே ஃபாஸ்டா இருக்கு அப்படினே சொல்லலாம். தென் இந்த லேப்டாப்ல இன்னும் டிஃபரண்டா இருக்குது இதோட டிசைன் தான். ஏன்னா நார்மல் லேப்டாப் காட்டிலையும் இது கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு அப்படினே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்றதுனால கொஞ்சம் கேமிங் ஏத்த மாதிரி இவங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ முன்னாடி பார்த்தா அப்படின்னா அந்த ROG யோட லோகோ போட்டு அதுல RGB லைட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கு, கொஞ்சம் டிஃபரண்டாவும் இருக்கு. சோ இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோலும் பண்ணிக்கிற முடியும். அந்த கேமிங் மோட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த மோடுக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட கலர் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்ல கலர் வேணாம் ஆஃப் பண்றது அப்படின்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லேப்டாப்ல என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்கு, என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த லேப்டாப்ல என்னெல்லாம் நல்லா இல்லை, என்னெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்றத பத்தி பேசலாம். ஸோ இதோட திக்னஸ் அண்ட் வெயிட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதோட வெயிட் பார்த்தோம்னா 2.4 kg. இதோட சார்ஜர் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கிலோ. 3 கிலோவை என்னோட பேக்ல வச்சு டெய்லி வந்து சுமந்துட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ROG லேப்டாப் சீரிஸ்ல இந்த 2.4 அப்படின்றது தான் மீடியமான வெயிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற வழியே இல்லை, நம்ம சுமந்து தான் ஆகும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல இருக்க பாக்ஸ் கண்டென்ட். இந்த பாக்ஸ்க்குள்ள வெறும் லேப்டாப், சார்ஜர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இது 3 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது மவுஸ் கொடுத்துருக்கலாம், ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு பேக் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 1.5 லட்ச ரூபாய் நான் போட்டு வாங்குறேன், ஒரு லேப்டாப் பேக் கூட வந்து கொடுக்கல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இது அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அஸ் அ கஸ்டமராக எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1,41,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. 1,41,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா i7 ரீசெண்டா நாங்க வந்து i5ல ஒரு டெஸ்க்டாப் வந்து பில்ட் பண்ணோம். அதுவே 1,10,000 ரூபாய் வந்துச்சு. ஸோ i7ல லேட்டஸ்ட், அது போக 16 GB இன்டர்னல், 6 GB கிராஃபிக்ஸ் கார்டு, SSD, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சேர்த்து, அது கூட விண்டோஸ் 10 ஒரிஜினல் ஓஎஸோட சேர்த்து 1,41,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலா இருக்கு. கேமிங்க்கு ஒரு ஒர்த்தான லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். நீங்க கேம் விளையாடுறதுக்கு, வீடியோ எடிட் பண்ண, கிராஃபிக் டிசைன் பண்ண ஒரு ஹையர் அண்ட் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா மட்டும் இந்த லேப்டாப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மித்தபடி நார்மல் யூசேஜுக்கு இந்த லேப்டாப்பை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நார்மல் யூசேஜுக்கு கம்மியான பட்ஜெட்டில் சீக்கிரமே இன்னொரு வீடியோ வருது. அது என்ன பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு லேப்டாப் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதுக்கேற்ற பட்ஜெட்டில் நான் வாங்கி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லேப்டாப் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? கேமிங்க்கு பக்காவா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு தோணுதா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கேமிங்க்கு, வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.